வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்திலே சதர்ன் ஜோனல் கவுன்சில், அதாவது தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்று வரவேற்புரையாற்றினார். அப்போது இந்த மக்களவை தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் பற்றிய முதலமைச்சர் விஜயின் கருத்து பெரிய ஒரு சர்ச்சையை, சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பற்றியும் நேற்றைக்கு, அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான திரு புசி ஆனந்த் அவர்கள் 44 நிமிஷம் உரையாற்றியிருக்காரு. அந்த உரை கட்சி வட்டாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சிக்குள் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் பேசிய பேச்சு, தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் நீட்டுக்கு, தமிழ்நாட்டில் நீட்டு தேர்விலிருந்து எங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று கூறினார். கர்நாடக முதலமைச்சரை வைத்துக்கொண்டு காவேரி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்க வேண்டும், சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும். ஒரு ஆறு இருக்கிறது என்றால் அந்த ஆற்றோட இறுதி வரை பாசனம் செய்யும் மாநிலங்களோட உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பது பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார். போதைப் பொருட்கள் தடுப்பு விஷயம் பற்றியெல்லாம் பேசினார். அடுத்ததாக, மாநிலங்கள் என்று இல்லாமல் சவுத் இந்தியா ஒன்றாக சேர்ந்து இந்திய அளவிலே தென்னிந்திய மாநிலங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறினார். இப்படிலாம் சொல்லிட்டு வந்தவர் இந்த டீலிமிட்டேஷன் என்ற இஷ்யூவிலே இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, மக்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாமல் இருப்பதை சட்ட ரீதியாக ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ட்டு திமுக உள்ளிட்ட இந்த கட்சிகள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது பற்றியான ஒரு தீர்மானம் அரசாலே முன்மொழியப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதிலே இப்போது இருக்கிற 543 எம்பிக்கள் தான் தொடர்ந்து இருக்க வேண்டும். நோ டீலிமிட்டேஷன். நீங்க டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறிப்பிட்ட ஒரே அளவு உயர்த்தினாலும் அதில் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அதனால இப்ப என்ன நிலைமை இருக்கோ அதே நிலைமை மேலும் நீடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்திலே கொண்டு வந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் ஆதரித்தன, திமுகவும் அதை ஆதரித்தது. பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக ஆகியவை எல்லாம் அமித்ஷா கொடுத்த உறுதிமொழியை சட்டமன்றத்திலே சுட்டிக்காட்டினார்கள். இப்படிப்பட்ட அதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட ஆதரவு கட்சிகளுடைய எம்பிக்களை வரவழைத்து ஒரு மீட்டிங் போட்டார் முதலமைச்சர் விஜய். அந்த மீட்டிங்கில் திமுக கலந்து கொள்ளவில்லை. இது மீட்டிங் முறையாக அழைக்கப்படவில்லை என்று திமுக எம்பிக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த கூட்டத்திலும் சரி, சட்டமன்ற தீர்மானத்திலும் சரி, நோ டீலிமிட்டேஷன் என்று சொன்ன விஜய் இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்திருக்காரு. என்ன விஷயம் என்பதுதான் அரசியல் வட்டாரங்களில் விவாதமாக மாறியிருக்கிறது. சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விஜயுடைய இந்த மாற்றத்தை கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. நேற்று நம்ம வீடியோவில் இது விஜய் அரசு அல்ல, அமித்ஷா ஆர்டர் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்தை அமித்ஷா எப்படி பார்க்கிறார்னா, இது விஜய் தலைமையிலான அரசாங்கமாக அமித்ஷா பார்க்கவில்லை, இதை ராகுல் காந்தி உருவாக்கிய அரசாங்கமாகத்தான் பார்க்கிறார். அதனால இந்த அரசாங்கத்தின் மீது, விஜய் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது சட்ட ரீதியான என்னென்ன புகார்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வாங்க, சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுங்க என்று தன்னை சந்தித்த பாஜக தமிழ்நாடு நிர்வாகிகளிடம் அமித்ஷா வற்புறுத்தி இருந்தார் என்று நேற்று பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி இரவு சென்னை வந்த அமித்ஷாவை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்தித்தார். ஒரு பூங்கொத்து கொடுத்து ஒரு ஸ்பெஷல் பரிசு பெட்டியையும் முதலமைச்சர் அமித்ஷாவுக்கு அளித்தார். சில நிமிடங்கள் அவர்கள் உரையாடினார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு நடந்த இந்த உரையாடலுக்கு பிறகு இன்று காலையில் முதலமைச்சரின் இந்த தொகுதி மறுவரையறை நிலைப்பாட்டில் ஏன் இந்த மாற்றம் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ராஜீவ்காந்தி, மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறது. அதை ஒட்டி காங்கிரஸ் இன்னைக்கு மாநில பொதுக்குழு கூட்டத்தையும் காமராஜர் அரங்கத்திலே கூட்டியிருந்தது. ராஜீவ்காந்தி புகழ் ஓங்கி ஒலிக்க
இன்றைய காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ஆனால் என்ன ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்றால், காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு மறைந்த ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் பற்றி அவருடைய சமூகதள பக்கத்திலே எந்த ஒரு நினைவு கூறலும் செய்யவில்லை. இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரரான ஒண்டி வீரன் அவர்களுடைய அனிவர்சரி, அவரை நினைவு கூர்ந்து முதலமைச்சரின் வலைப்பக்கத்திலே பதிவு இருக்கிறது. ஆனால் ராஜீவ் காந்தியுடைய அனிவர்சரிக்கு முதலமைச்சர் எந்த ஒரு பதிவையும் இடவில்லை. அமித்ஷாவை பார்த்ததும் விஜய் ராஜீவ் காந்தியை மறந்துட்டாரா என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இன்றைய பொதுக்குழுவில் சில குரல்கள் கேட்டன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நேற்று ஆகஸ்ட் 19 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சரும் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான புசி ஆனந்த் ஒரு உரையாற்றினார். கிட்டத்தட்ட 44 நிமிடங்கள் அந்த உரை. புசி ஆனந்த் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்கூட்டம், முதல் மாநாடு, அதிலிருந்தே அவருடைய பேச்சிலே இருக்கிற அந்த ஸ்லாங்கு, வட தமிழ்நாட்டு ஸ்லாங்கு, அவருடைய இயல்பான அந்த வெளிப்படையான வெள்ளந்தியான பேச்சு ஆகியவை ஒரு பக்கம் ட்ரோல் மெட்டீரியலாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் ரசிக்கத்தக்கவையாகவும் இருந்தது. இந்த நிலையிலே சட்டமன்றத்திலே புசி ஆனந்த் ஆற்றிய உரை அந்த டிவிகே கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, கடந்த சில மாதங்களாக, குறிப்பாக டிவிகே ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, அதற்கு முன்னாடி தேர்தல் காலத்தில் இருந்தே இங்க இருக்கிறவங்களுக்கு விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், இப்படிப்பட்ட காலகட்டத்திலிருந்தே 25 வருடங்களுக்கு மேலாக இங்கே இருக்கிற விஜயையே நம்பி இருக்கிறவர்களை விட இப்போது வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்ற ஒரு குறை விஜய் ரசிகர்கள், விஜய் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் போன்ற அமைப்புகளிலே மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலருக்கும் இருந்தது. ஆளுங்கட்சியான பிறகு அது மேலும் அதிகரித்தது. இப்ப கூட 27 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சாங்க. அதுல கூட குறிப்பா விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது. ஆனால் அங்க ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்த 25 வருஷமா மன்றம், மக்கள் இயக்கம் என்றெல்லாம் இருந்த மாரிச்செல்வம் அவருக்கு பதவி அகற்றப்பட்டு இவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய இதா பேசப்பட்டது. இதே போல மாநிலத்தில் ஆங்காங்கே நாங்கள் பூர்வ குடிகளாக, அதாவது மன்றம், மக்கள் இயக்கம் இந்த காலகட்டத்திலிருந்து பூர்வ குடிகளாக இருக்கிற எங்களை இப்ப வந்தவங்க அழுத்தி நசுக்கி எங்க மேல ஏறி போறாங்க அப்படின்ற ஒரு குரல், ஒரு குமரல் டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று புசி ஆனந்த் பேசிய அந்த பேச்சு ரொம்ப முக்கியமானது. குறிப்பா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும்படி இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சிக்குள்ளேயே திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் திரு புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் நடக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் நேற்றைய புசி ஆனந்த் அவர்களுடைய உரை இருந்தது. முதலமைச்சர் விஜய் பேசும்போது கூட இவ்வளவு வரவேற்பு, அதாவது பெஞ்சை தட்டி மேசையை தட்டி ஒலி எழுப்பக்கூடிய வரவேற்பு இவ்வளவு இருந்திருக்காது. அவ்வளவு முறை புசி ஆனந்தின் அந்த இயல்பான பேச்சு, அதாவது அதுல அவர் சொல்றாரு, எனக்கு தலைவரை 28-29 வருடங்களாக எனக்கு தெரியும் அப்படின்றாரு. பாண்டிச்சேரியில் 15-16 வருஷங்களுக்கு முன்பே நாம் விஜயை வைத்துக்கொண்டு பேசும்போது இந்த எம்எல்ஏ பதவியெல்லாம் 5 வருஷம்தான், ஆனால் எனக்கு நிரந்தரமான பதவி உங்கள் ரசிகர் என்ற பதவிதான் என்று சொன்னேன் அப்படின்னாரு. இப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, யார் வந்தாலும் எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் பழைய ஆட்கள் ஒருவரை கூட விட்டுவிடக் கூடாது என்று சொல்பவர் தான் எங்கள் தலைவர் என்று விஜய் பற்றி குறிப்பிடுகிறார். மன்றமா இருக்கும்போது 9 லட்சம் பேருக்கு நாங்கள் பதவி போட்டோம், அதையும் நம்பர் வரையே சொல்றாரு. 9,12,320 பேருக்கு பதவி போட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு இப்போது அவர்கள் அனைவருக்கும் பதவி கொடுக்க முடியவில்லை. அதுல 6 லட்சம் பேருக்கு மேல பதவி கொடுக்க முடியல. இதை வைத்துக்கொண்டு கட்சி 2ஆ போகும் 3ஆ போகும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க. எங்களோடு இருக்கிற எங்கள் தோழர்கள் ஒரு பக்கம் 2 கோடி ரூபாய் பணத்தை வச்சு, இன்னொரு பக்கம் விஜய் போட்டோவை வச்சா எனக்கு 2 கோடி வேணாம், விஜய் போட்டோ போதும்னு எடுத்துக்கிறவங்க தான் எங்க கூட இருக்காங்க என்று சொல்லி, நான் என்றைக்குமே கட்சியின் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கத்திலிருந்து இருப்பவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்பதை சொல்லி இருக்கிற புசி ஆனந்த் இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, ஆதவ் அர்ஜுனாவை நான் தான் கட்சிக்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் அந்த பேச்சுல சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு சம்பந்தமாக விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இந்த பையன் நமக்கு தேவை என்று நான் தான் தலைவரிடம் சொல்லி ஆதவ் அர்ஜுனாவை
இட்டுக்குன்னு வந்தேன் என்று சட்டசபையில் வைத்து புசி ஆனந்த் சொல்கிறார். அப்படி என்றால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் தலைவர் என்றால் அந்த கழுத்து போன்ற பகுதியே நான் தான், என் மூலமாகத்தான் அவரை அனைவரும் சென்றடைய முடியும், என் மூலமாகத்தான் அவரை அணுக முடியும் என்ற ஒரு மெசேஜை அழுத்தம் திருத்தமாக சட்டமன்ற கூட்டத்திலே உரையாற்றியிருக்கிறார் புசி ஆனந்த். இது கட்சி வட்டாரத்துக்குள் மிகப்பெரிய ஒரு அதிர்வாக இருக்கிறது. இன்னமும் நமக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் இயக்கத்தில் இருந்த கடந்த 25-30 வருஷமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உத்வேகம் அளித்திருக்கிறது. புசி ஆனந்த் பேச்சு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு டிவிகேக்குள்ள சொல்றாங்க. அதே நேரம் எனக்கு போட்டியாக யாரும் இல்லை என்ற ஒரு மெசேஜையும் இந்த சட்டமன்ற பேச்சின் மூலம் புசி ஆனந்த் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றும் டிவிகே கட்சி வட்டாரங்களில் அடித்து சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.